சோழ பேரரசை கட்டியாண்ட ஒற்றை பெண் யார்? அந்த பெண் ஒரு காலத்தில் சோழர் பேரரசின் ஆலயங்கள் நிறைந்த அரண்மனைகளிலும் தங்கத் தூண்களாலும் ஒளிரும் மண்டபங்களிலும் மற்ற யாருக்கும் ஒப்பற்ற ஓர் அரசியும் இருந்தாள். அவள்தான் சோழ அரசி குந்தவையை பிராட்டியார். சுந்தர சோழனின் மகளும் இராஜராஜ சோழனின் சகோதரியும். ஆனால் குந்தவை சாதாரண ஒரு அரசி பெண் அல்ல. அவள் ஒரு தீரமான அறிவாளி, அழகும் ஆழ்ந்த எண்ணங்களும் கொண்டவள். பிற அரசிகளுக்கு இசை நடனம் மட்டும் கற்பிக்கப்படும் போது குந்தவை பழங்கால நூல்களை படித்தாள், பண்டிதர்களுடன் விவாதித்தாள், ஆட்சி நடத்தும் கலையையும் கற்றுக்கொண்டாள். இளமையில் கோயில் நடைபாதைகளில் நடந்து பூசாரியிடம் தத்துவங்களை கேட்கும் பழக்கம் இருந்தது. அவள் கனவு ஒரு அரசியாக மட்டுமில்லாமல் மக்களையும் பெண்களையும் உயர்த்தும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவளது இளமை கால அழகும் ஞானமும் பல அரசர்களை கவர்ந்தது. ஆனாலும் குந்தவை அதிகாரத்துக்காக அல்ல, அறிவுக்காக காதலை தேர்ந்தெடுத்தாள். அவள் திருமணம் செய்தது வீரமும் நறுமணமும் கொண்ட வீரர் வல்லவரையன் வந்தியத்தேவனுடன். ஆனால் திருமணத்திற்கு பின் கூட குந்தவை தஞ்சாவூரிலேயே தங்கி சோழ பேரரசின் இருதயத்தில் இருந்து தனது சகோதரனான இராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை அளித்தாள். அவள் அறிவை அவர் எல்லா அமைச்சர்களிலும் உயராக மதித்தார். சோழ நாட்டை அரண்மனைகளாலும் நூலகங்களாலும் மருத்துவமனைகளாலும் நிரப்பும் கனவு குந்தவையின் கனவே. பெண்கள் கல்வியிலும் மரியாதையிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவள் போராடினாள். அவளது வழிகாட்டுதலால் சோழ நாடு வெறும் போர் வெற்றிகளுக்கே அல்லாமல் கலை, சமம், அறிவு நிறைந்த ஒரு பண்பாட்டு நாகரிகமாக மாறியது. இன்று கூட குந்தவையின் பெயர் பெரிய கோயிலின் கல்வெட்டுகளில் ஒலிக்கிறது, பழைய ஓலைச்சுவடிகளில் வாழ்கிறது. ஒரு பெண்ணின் ஆற்றல் ஒரு பேரரசை உருவாக்க முடியும் என்று நம்பும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வாழ்கிறது. அவளது இளமை கால அழகும் ஞானமும் பல அரசர்களை கவர்ந்தது. ஆனாலும் குந்தவை அதிகாரத்துக்காக அல்ல, அறிவுக்காக காதலை தேர்ந்தெடுத்தாள். அவள் திருமணம் செய்தது வீரமும் நறுமணமும் கொண்ட வீரர் வல்லவரையன் வந்தியத்தேவனுடன். ஆனால் திருமணத்திற்கு பின் கூட குந்தவை தஞ்சாவூரிலேயே தங்கி சோழ பேரரசின் இருதயத்தில் இருந்து தனது சகோதரனான இராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை அளித்தாள். அவள் அறிவை அவர் எல்லா அமைச்சர்களிலும் உயராக மதித்தார். சோழ நாட்டை அரண்மனைகளாலும் நூலகங்களாலும் மருத்துவமனைகளாலும் நிரப்பும் கனவு குந்தவையின் கனவே. பெண்கள் கல்வியிலும் மரியாதையிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவள் போராடினாள். அவளது அறிவும் தலைமை திறனும் தான் சிறந்த ஒன்று அரசியலை புரிந்து கொண்டு பெண்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. அவள் ஒரு பெண் என்ற முறையில் ஒரு பேரரசின் நடுக்கருப்பாக செயல்பட்டது அதிவிசேஷமானது. குந்தவை தனது சகோதரரான இராஜராஜ சோழனுக்கு அரசியல் ஆலோசகர் போல் இருந்தாள். ஆண்கள் மட்டுமே ஆட்சி நடத்தும் அந்த காலத்தில் ஒரு பெண் மன்னனுக்கே வழிகாட்டியாக இருந்தது என்பது அவளது திறமைக்கும் நம்பிக்கைக்கும் நம்மிடையே சொல்லும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவள் பெண்கள் கல்வி அடைய வேண்டும் என்று எண்ணினாள். மக்களுக்கான மருத்துவ மையங்கள், பள்ளிகள், ஆன்மீக நிலையங்கள் தொடங்கினாள். சிறந்த கட்டிடக்கலை, தமிழ் மரபு, சமுதாய நலனில் ஈடுபட்டாள். ஒரு மாமன்னரின் சகோதரி என்ற அந்தஸ்தை தனதாக்காமல் உண்மையில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அறிவாளி. சுருக்கமாக சொன்னால், அரசியலில் ஆண்களை விட மேலாக இருந்து பெண்ணாகவும் அறிவாளியாகவும் மனிதநேய தலைவியாகவும் இருந்ததுதான் குந்தவையின் சிறந்த பங்கை சொல்கிறது. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.